Hey guys, welcome back to the channel. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரொவைடரை யூஸ் பண்ணி டார்க் மோட் லைட் மோட் ஸ்விட்சிங் எப்படி பண்ணலான்றதை பார்த்தோம். அண்ட் சேம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மல்டி ப்ரொவைடர் கான்செப்ட் பார்க்க போகிறோம். மல்டி ப்ரொவைடர் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக சின்ன ப்ராஜெக்ட்னா சின்ன அப்ளிகேஷன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிங்கிள் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம மல்டி ப்ரொவைடருக்கான ஒரு தேவையே அந்த இடத்துல வராது. சிங்கிள் ப்ரொவைடர் நமக்கு போதுமானதாக இருக்கும். இதுவே பெரிய பெரிய ப்ராஜெக்ட் போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ் போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது பெரிய சைஸ் ப்ராஜெக்ட் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து சிங்கிள் ப்ரொவைடருக்கு பத்தாது. அந்த இடத்துல மல்டி ப்ரொவைடர் போகிறது தான் ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும். அந்த மல்டி ப்ரொவைடர் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்குறோம். இப்போ இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு பெருசாக ப்ரொவைடர் சிங்கிள் ப்ரொவைடரே ரொம்ப மோர் தென் எனாஃபாக தான் இருக்கும். இருந்தாலும் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக மல்டி ப்ரொவைடர் இங்கே போடுறோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் லிசனபிள் ப்ரொவைடர் வந்து நம்ம மை ஆப்புக்கு மேலே மெட்டீரியல் ஆப்புக்கு மேலே இருக்கும். நம்ம அதை மேலே கொண்டு போய் இன்னும் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரன் ஆப்புக்குள்ளே போட்டிருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ரொவைடர் தான் இருக்குது. நவ் வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் த சிங்கிள் ப்ரொவைடர் இன்ட்டு மல்டி ப்ரொவைடர். இதை அப்படியே நான் கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து மல்டி ப்ரொவைடர் போடுறேன். மல்டி ப்ரொவைடர். இந்த மல்டி ப்ரொவைடரில் நம்ம லிஸ்ட் ஆஃப் ப்ரொவைடர்ஸை இன்புட்டாக கொடுக்கணும். ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்டில் லிஸ்ட் ஆஃப் ப்ரொவைடர்ஸ் கொடுக்கணும். நான் லிஸ்னபிள் ப்ரொவைடர் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் லிஸ்னபிள் ப்ரொவைடர் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. நான் இங்கே எக்ஸாம்பிளுக்காக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சேம் இதுக்கே வந்து சேஞ்ச் நோட்டிஃபையர் யூஸ் பண்ணாலுமே, சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடர் சொல்கிறேன், சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடர் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு கரெக்டானதாக இருக்கும். இதை தவிர நிறைய நம்பர் ஆஃப் ப்ரொவைடர்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே சேஞ்ச் நோட்டிஃபையரும் லிஸ்னபிள் ப்ரொவைடர் ரெண்டுமே உங்களுக்கு சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் தான் தரும். பட் அதில் கொஞ்சம் மைனர் சேஞ்ச் இருக்கும். நான் இங்கே லிஸ்னபிள் ப்ரொவைடர் யூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட்டில் வந்து சேம் கான்டெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கான்டெக்ஸ்ட் வச்சு நம்ம என்ன ப்ரொவைடர் இங்கே போட்டோம், ஆப் சர்வீஸ். இது வந்து நம்ம யூஸ் பண்ண சிங்கிள் ப்ரொவைடர் ஃபஸ்ட்டு. இப்போ இன்னொரு ப்ரொவைடர் நம்ம க்ரியேட் பண்ணணும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம டார்க் மோட் லைட் மோட் ஸ்விட்சிங்காக தனியாக ஒரு வேரியபிள் போட்டிருந்தோம். என்ன பிரச்சனை வருது? சைல்டு நம்ம போடலை. சைல்டு ஏன்டா போடலை அப்படின்னு நமக்கு எரர் வருது. சைல்டு போட்டுருவோம். சைல்டு வந்து மை ஆப். ஓகே, இது வந்து உங்களுக்கு டார்க் மோட் லைட் மோட் ஸ்விட்ச் ஆகும். இந்த ஐக்கான்லாம் மாறும், கலர்லாம் மாறும். ரைட்டு, இது சிங்கிள் ப்ரொவைடர் வச்சு பண்ணியிருந்தோம். இப்போ இதே கான்செப்டை மல்டி ப்ரொவைடரில் பண்ண போகிறோம். இப்போ சர்வீஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக போட்ட லிசனபிள் ப்ரொவைடர் ஆப் சர்வீஸ் ப்ரொவைடரில் உங்களுக்கு வந்து டார்க் அப்படி டார்க்னு சொல்லிட்டு ஒரு பூலியன் வேல்யூ யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் சேஞ்ச் மோடுன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பண்ணது. இது உங்களுக்கு தெளிவாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் மோர் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அது பார்க்காம வந்தீங்கன்னா என்னடா பாதியிலேருந்து சொல்கிறான்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சர்வீஸ்க்குள்ளே ஒன் மோர் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், மோட் சர்வீஸ் அப்படின்னு. இதில் சேம் அதே மாதிரி நான் மெட்டீரியல் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் நோட்டிஃபையர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து மோட் சர்வீஸ்னு வச்சுக்கிறேன். எக்ஸ்டென்ஸ் சேஞ்ச் நோட்டிஃபையர். ஓகே, சேஞ்ச் நோட்டிஃபையர் நான் பண்ணிவிட்டு சேம் இதை அப்படியே நான் இங்கேருந்து எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சிட்றேன். கட் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது மேக்ஸிமம் டைப் பண்ணியே பண்ணுங்கள். நான் இங்கே வீடியோ லென்த்தாக போகுன்றதுக்காட்டி நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து மைண்டில் நிற்கும். நான் சேவ் பண்ணிக்கிறேன். சர்வீஸ் முடிஞ்சுது, மோட் சர்வீஸும் முடிஞ்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா சேம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இதே ப்ரைவேட்டில் போட்ட ஒரு இஸ்டார் வேரியபிள் அண்ட் கெட்டரில் போட்ட ஒரு இஸ்டார் வேரியபிள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சேஞ்ச் நோட்டிஃபையர் இந்த பர்டிகுலர் மோட் சர்வீஸ் கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இந்த வேல்யூவில் இருக்கக்கூடிய இந்த வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதுக்காக சேஞ்ச் மோடுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இதில் நோட்டிஃபை லிஸ்னர் கால் ஆகும்போது இந்த பர்டிகுலர் வேல்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா ப்ரொவைடரும் எல்லா விஜெட்டும் உங்களுக்கு ரீபில்ட் ஆகும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பர்டிகுலர் டார்க் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்க எல்லா விஜெட்டும் லிசன் பண்ணிகிட்டு இருக்க எல்லா விஜெட்டும் இந்த நோட்டிஃபை லிஸ்னர்ஸ் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது ஒரு செகண்ட் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரும். இந்த ரிஃப்ரெஷ் ஆகிறது மூலமாக பர்டிகுலராக என்ன வேல்யூ அந்த இடத்துல அந்த இன்ஸ்டன்ஸில் இருக்கோ அது நமக்கு அப்டேட் ஆகிடும். இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம். ஒன்ஸ் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மோட் சர்வீஸ் முடிஞ்சுது. நான் இந்த மோட் சர்வீஸ் இந்த பர்டிகுலர் ப்ரொவைடரை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நான் இதையும் லிஸ்னபிள் ப்ரொவைடர் தான் போடுறேன். நீங்கள் மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ் யூஸ் பண்ணலாம். லைக் இப்போ இங்கே லிசனபிள் ப்ரொவைடர் போட்டுட்டு
கீழே சேஞ்ச் நோட்டிஃபையர் போட்டாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது. சேம் அதே தான் வரும். லிசனபிள் ப்ரொவைடர் கிரியேட்டில் கான்டெக்ஸ்ட் என்ன நேம் நம்ம வச்சோம், மோட் ஸ்விட்ச், சரி மோட் சர்வீஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு இங்கே எரர் வர வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த ஆப் சர்வீஸில் இந்த இஸ்டார்க் இப்போ வேரியபிள் அங்கே இல்லை. இப்போ அதை மாற்றணும். என்னென்னு மாற்றணும், புதுசாக க்ரியேட் பண்ண மோட் சர்வீஸுக்கு மாற்றணும். இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இந்த எரர் வந்து எல்லா பக்கம் வரும் உங்களுக்கு. ஹோமில் வருது பார்த்தீங்களா, ஹோமில் சேஞ்ச் மோட், இந்த ஃபங்க்ஷன் ஆப் சர்வீஸ் அப்படின்ற இந்த ப்ரொவைடருக்குள்ளே இந்த கிளாஸ்க்குள்ளே இல்லை. ஸோ மோட் சர்வீஸுக்கு மாற்றணும். மோட் சர்வீஸ் இப்போ மாற்றிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரொவைடரை வச்சு இந்த டார்க் மோட் லைட் மோட் ஸ்விட்சிங் பார்த்துருந்தோம். சேம் அதே கான்செப்ட்டு, அதே அவுட்புட்டு, அதே ரிசல்ட் தான் வரப்போகுது. பட் இங்கே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் ப்ரொவைடர் we are using 2 providers. ஓகே, இப்போவும் நமக்கு சேமாக தான் ஒர்க் ஆகுது. என்ன வித்தியாசம்னா சிங்கிள் ப்ரொவைடருக்கு பதிலாக 2 ப்ரொவைடரில் 2 விஷயத்தை வச்சுருக்கோம். இன்னும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸ் சொல்லணும்னா, இப்போது ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அத்தன்டிகேஷன் அப்படின்றது தனி மாடியூலாக போகும். மற்றபடி இந்த இ-காமர்ஸ் விஷயங்கள், ஆர்டர் செய்கிறது அண்டு ஆட் டு கார்ட்டு, செக் அவுட்டு, பேமெண்ட்டு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமும் எவ்வளோக்கு எவ்வளோ மாடியூலரைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மாடியூலில் பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ எவ்ரி மாடியூல் ஹேஸ் தேர் ஓன் ப்ரொவைடர், அப்படி தான் இருக்கும். இந்த ப்ரொவைடர் எல்லாமே இந்த மாதிரி மல்டி ப்ரொவைடர் போர்டு தான் ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அத்தன்டிகேஷன் ஒரு ப்ரொவைடரில் போகும், செக் அவுட் ஒரு ப்ரொவைடரில் போகும், பேமெண்ட் ஒரு பக்கம் போகும். இப்படி போகும்போது இத்தனை ப்ரொவைடர் நம்ம சிங்கிளாக யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ சிங்கிளாக யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் காரணத்தினால மல்டி ப்ரொவைடர் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு சிம்பிளான யூஸ் கேஸு. ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம பேசுவோம்.